ஹாய் காய்ஸ், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கோல்டு காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட்டாக இல்லை லாஸான்றதை பார்ப்போம். எவ்வளோ லாஸ் ஆனிச்சு அப்படின்றத பார்ப்போம். இது வந்து எங்களோட ரிலேட்டிவ் தான் வந்து கொண்டு போனாங்க. ஸோ எவ்வளோ கிராம் வந்து கொண்டு போனாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ கோல்டு காயின் வந்து கொடுத்து தங்க நகை வாங்குவது பெஸ்ட்டான்றதை பார்த்துருவோம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணிடுவேன். மொத்தமாக வந்து ஒரு 8 கிராம் சேர்ந்தோன்னா ஒரு எந்த ஒரு பொருளாவது உடஞ்சிருக்கு அப்படின்னா அதோட சேர்த்து வச்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் கோல்டு காயினை வந்து கொடுத்துட்டு ஆசாரிட்டே வந்து நான் செஞ்சுருவேன். எனக்கு உடனே ஒரு நகை வேணும் அப்படின்னா நான் கோல்டு காயினை கொடுத்துட்டு நாங்கள் வந்து நகை வந்து செஞ்சுருவோம். அப்படி தான் வந்து தம்பிக்கு செயின் எல்லாமே வந்து செஞ்சிருந்துச்சு. ஆல்ரெடி இப்போ இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோடு வந்து எடுத்திருக்காங்க. அவங்க கொண்டு போனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கிராம் உள்ள கோல்டு காயின் தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்போ வந்து அவங்க 16% வேஸ்டேஜ் உள்ள வந்து தோடு வந்து எடுத்திருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 4.243 கிராம் வந்து இருக்குது அதோட வெயிட்டு. இப்போ நம்ம கொண்டு போனது பார்த்திங்க அப்படின்னா 6 கிராம். ஸோ உடனே வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அது லாஸ் தான். நீங்கள் கோல்டுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஒரு கிராமுக்கு 100 ரூபா 125 ரூபா அப்படி சொன்னாலுமே அது நமக்கு வந்து லாஸ் தான். ஏன்னா வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க கொடுத்து வாங்கியிருக்காங்க. பட் என்னென்னு பார்த்துருவோமா? இப்போ தோடு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 16% வேஸ்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7360 ரூபா வந்து இருக்குது. வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 16%க்குன்னு பார்க்கும்போது 5048. ஸோ 5049 ரூபா வந்து வருது. இப்போ வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 36,277 ரூபா வந்து வருது. வேஸ்டேஜும் கோல்டு ரேட்டையும் சேர்த்து. இப்போ ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3% வந்து நான் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் போர்டு ஜிஎஸ்டி இருக்கா. ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 1.5 போடுவாங்களா. அப்போ வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 1088 ரூபா வந்து வருது. டோட்டலாக இந்த தோடு நான் ஒரு 4 கிராம் இருக்க தோடு வாங்கணும் அப்படின்னா 37,365.76 பைசா வந்து கொடுக்கணும். அப்போ 37,366 ரூபா வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 6 கிராம் கோல்டு காயின் வந்து அவங்க கொண்டு போயிருக்காங்க. இப்போ அதோட இது பார்த்திங்க அப்படின்னா வெயிட் வந்து 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் வந்து எக்ஸஸாக இருக்கும்னா அப்போ அவங்க வெயிட் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா 6.010 மில்லிகிராம் வந்து ஒரு 10 மில்லிகிராம் வந்து கூட வந்து இருந்திருக்கு. இப்போ அந்த 6 கிராம் கோல்டு காயினை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 44,234 ரூபா வந்து போயிருக்கு. அன்னை கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 7,360 ரூபா. ஸோ இந்த தோடு வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 7,360 ரூபா. அதே நாளைக்கு அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ இருக்கோ அதே தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 44,233. ஸோ 34 ரூபா வந்து வருது. இப்போ அவங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 37,365 ரூபா வந்து பே பண்ணணும். ஆனால் அவங்க கொடுக்குற 6 கிராம் கோல்டு காயின் வந்து எவ்வளோக்கு போகுது அப்படின்னா 44,237 ரூபா வந்து போகுது. அவங்க தோடுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 37,366 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 6,000 அவங்களுக்கு எவ்வளோ வந்து பேலன்ஸ் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6,868 ரூபா வந்து பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரு லாஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொண்டு போனது 6 கிராம் ஆனால் அவங்க எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 4 கிராம். ஸோ எப்படியுமே வந்து 1.5 கிராம் அந்த 1/4 கிராம் போகுது அப்படின்னா 1.25 கிராம் வந்து நமக்கு லாஸாக தான் வந்து ஆகுது. இந்த 6,868 ரூபா இருக்குல்ல. ஸோ அதுவுமே வந்து அவங்க அமௌண்ட்டாக வந்து எப்போயுமே ஜுவல்லரி ஷாப்பில் வந்து தரவே மாட்டாங்க. அது மாதிரி ஏதாவது வவுச்சர் வந்து தந்துடுவாங்க. இப்போ ஜிஆர்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா வவுச்சர் வந்து தந்துடுவாங்க. இப்போ 6,608 ரூபாய்க்கு பார்த்திங்க அப்படின்னா எதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 6,000க்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு பொருள் பார்ப்போம். இப்போ மூக்குத்தி இல்லைனா வந்து சைடு காது இல்லைனா தோடு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம திரும்பி எடுத்தோம் அப்படின்னா திரும்பி வந்து நமக்கு ஏதாவது அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேஸ்டேஜ் வந்து திரும்பி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இப்போ 6 கிராம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கோல்டு காயினாக வந்து வாங்கியிருப்பீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இதே நம்ம கோல்டு ஜுவல்லரி வாங்கினாலுமே வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன இதுக்கு ஒரு 2% பே பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து 16 17. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆஃபர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி சேல்ஸ் பண்ணணும் இல்லை வந்து நம்ம புதுசாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்து மாற்றுங்க. பெஸ்ட் வே பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணுங்கள்.
பேசாமல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா 1 இயர் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு புது நகையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உடனே வந்து கொடுத்துட்டு எடுக்கும்போது இந்த 16% வேஸ்டேஜ் அப்படின்றபோது நமக்கு இந்த 5000 வந்து லாஸ் ஆகுது. ஸோ இந்த 5000 வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 11 மந்த்து கழித்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து எங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே வந்து உடனே ஒரு நகை பிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பிஞ்சிருச்சு நமக்கு எமர்ஜென்சியாக அப்போ வேணும் அப்படின்னா நாங்கள் ஆசாரிகிட்ட வந்து நகை செய்கிற ஆசாரி வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்குவோம். நீங்கள் உடனே நகை எடுக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ 11 மந்த்தில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் எந்த ஒரு நகைனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காயின்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுவுமே வந்து காயின் வந்து இந்த வருஷம் வாங்கிட்டு நான் நெக்ஸ்ட் இயரே வந்து வைக்கிறேன் அப்படின்னாலும் நமக்கு அது ப்ராஃபிட் வந்து கிடையாது அவ்வளோக்கா. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து நீங்கள் வச்சிங்க கூட அது ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். இல்லை நான் வந்து கோல்டு காயின் வந்து கொடுத்துட்டு நான் உடனே வந்து ஜுவல்ஸ் எடுக்கணும். இப்போ யாருக்காவது வந்து மேரேஜ் இருக்குது, என் பொண்ணுக்கு மேரேஜ் இருக்குது, நான் உடனே வந்து காயினை வந்து கொடுத்துட்டு ஜுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு ரேட்டு வந்து பார்த்துக்கோங்க. கோல்டு ரேட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கோல்டு காயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வாங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 6000 இருக்குது அப்படின்னா இப்போ வந்து 9500 இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.